பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். எப்பொழுதுமே மக்களுடைய பிரச்சனைகளை மிக தெளிவாக நாடாளுமன்றத்திலே எடுத்து வைத்து ஒரு கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவர் இங்கே உங்களுடைய வேட்பாளராக, உங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுக்காக பேசக்கூடியவராக வருவதற்கு, மீண்டும் வருவதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெயரை சொல்லி நான் வாக்கு கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி உங்களிடம் கொஞ்சம் கூட்டணி திமுக எல்லாருடைய கொடியும் கொஞ்சம் இறக்குனீங்கன்னா நானும் உங்களை பார்க்க முடியும், நீங்களும் என்ன பார்க்க முடியும். எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் கொடிய இறக்குனா எல்லாரும் எல்லாரையும் பார்க்க முடியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சகோதரிகளுக்கு ஒரு வாக்குறுதியை தேர்தலுக்கு முன்னால கொடுத்தாங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று. அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். 1,36,00,000 சகோதரிகளுக்கு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. ஆட்சி வந்தவுடனே 2000 ரூபாயாக அது உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 8000 ரூபாய்க்கான கூப்பன் நாங்க கொடுக்கறத வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. உங்களுக்கு என்ன வேணுமோ, வீட்டுல நிறைய வேலை சுமை இருக்கு இல்லையா, உங்க வேலையை குறைக்கிறதுக்கு நீங்க வாஷிங் மெஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, வேற ஏதாவது வேணுமா, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பன் தருகிறேன். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு நீங்க போய் உங்களுக்கு எது தேவைன்னு தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நம்முடைய கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அடுத்த முறை ஆட்சி வந்தவுடன் அந்த திட்டத்திலே தரக்கூடிய 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் 35 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். லேப்டாப் வழங்கப்படும். இதை தாண்டி படித்து முடித்து இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வேலை தேடக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அதே நேரத்தில் 6 மாசத்துக்கு அவங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்கு நம்முடைய விவசாயிகளுக்காக நம்முடைய ஆட்சியிலே வருமுறை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் எந்த மீட்டரும் பொருத்தாத மின் மீட்டர்கள் வழங்கப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எங்களுக்காக உருவாக்கி தர வேண்டும். அப்படி உருவாக்கி தருவதற்கு நம்முடைய வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு எதிரணியிலே சில பேர் இன்னைக்கு முன்னாடி ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் கூட்டணி மறுபடியும் வைத்திருக்கிறார்கள். எப்ப வெட்டுவாங்க ஒட்டுவாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பிஜேபி தொடர்ந்து ஏதாவது ஒரு பொய்யை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மக்களுக்கு நடுவே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவுல அவங்க தவறான விஷயங்களுக்கு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அதே பாணியில இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, அம்மா உணவகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மூடிவிட்டார், நிறைய இடத்துல மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா, 2018 அவங்க ஆட்சி இருந்த பொழுதுதான், எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் சில உணவகங்கள் மூடப்பட்டது. அப்பொழுது நிதித்துறை செயலாளராக இருந்த சண்முகம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கேள்வி கேட்டாங்க, ஏன் அம்மா உணவகங்கள் மூடப்படுகிறதுன்னு. எங்களால நடத்த முடியல, நஷ்டம் வருகிறது, அதனால மூடணும் அப்படின்னு அதிமுக ஆட்சியில அவர்களுடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பேரை கூட மாத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. பேரை கூட மாத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரானவுடன் நேரடியாக ஒரு அம்மா உணவகத்தை சென்று பார்த்து அங்க பராமரிப்பு சரியில்லை, அதிமுக ஆட்சியில பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி 21 கோடி அம்மா உணவகங்களை சீரமைப்பதற்காக தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். மக்களுக்கான எத்தனையோ திட்டங்களை நமக்காக கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பசியோடு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரு, உங்களுக்கு ஒரு திட்டம் தெரியும், வீடு பிரதான் மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டம், ஆவாஸ் யோஜனா என்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக வீடு கட்டி தரோம்னு சொல்லி அந்த கட்டின வீட்டுல பிரதமருடைய படம் எல்லாம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆனா அதுக்கு யார் உண்மையிலே நிதி கொடுக்கறாங்க தெரியுமா? 61% நிதியை தருவது நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு. 39% கொடுத்துட்டு பேர் மட்டும் போட்டுக்கிறது ஒன்றிய அரசாங்கம். இப்படிப்பட்டவர்களை நாம் இந்த தேர்தலிலே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுக்கு சரியான பாடத்தை இந்த தேர்தலிலே புகட்ட வேண்டும். இந்த தேர்தல் என்று முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதியை கூட தர மறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டில இருந்து நிதியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு திருப்பி தரும்பொழுது நமக்கு புயல் நிவாரணத்துக்கு கூட நிதி தருவதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் தமிழ்நாட்டை மிகச் சிறப்பாக நிர்வாகம் செய்து கொண்டு தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் ஒரு முன்னோடி மாநிலமாக, அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக, நாட்டிலேயே இரட்டை இலக்கு 11.19% வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. இந்த நல்லாட்சி மறுபடியும் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும். அப்படி உருவாக வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம்